ட்ரம்ப்புடைய ஆதரவாளர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். ட்ரம்ப்புக்கு அதிலேயே சுட்டாங்க. ஆனால் கருத்தாக பார்க்காம இந்த மாதிரி பண்ணுறது அப்படின்றது தான் வந்து ஹேட் கிரைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சமீபத்தில் அமெரிக்காவில் அதிகரித்து, இப்போ எனக்கு உங்கள் மேலே வெறுப்பு அப்படின்றதுனால அவர் சுட்டாருன்னு கூட வேணாம், வீட்டில் ஏதோ பொண்டாட்டியோட சண்டை அப்படின்னா துப்பாக்கி இருந்து வெளில சுட்டு போகிறது அப்படின்றதெல்லாமும் அங்கே நிறைய நடக்கும். உங்க வீடு அரண்மனை மாதிரி இருக்கணும்னு ஆசையா? டீக் 42 உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த ஒரே கடை. வந்து பாருங்க, பிடிச்சத வாங்குங்க. அண்ட் சார்லி கிர்க்குடைய கருத்துக்கள் வந்து சில பேருக்கு ஏற்புடையதாக வன்முறையிலேயே வளர்ந்து உச்சத்தில் இருக்க ஒரு நாடு. ஸோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து அமைதியாக கருத்தால் எதிர்ப்பாங்க அப்படின்லாம் வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இவங்க சொல்கிறாங்க இந்தியாவில் இருக்குது, அதில் நீங்கள் அதை பண்ணணும், நீங்கள் அதை பண்ணணும் அப்படின்னு. அதில் உங்கள் ஊரில் என்ன லட்சத்தில் இருக்குது பாருங்கடா, அதுக்கப்புறம் மற்ற ஊரை பற்றி நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தொடர்ந்து டொனால்டு ட்ரம்ப்புடைய ஆதரவாளர்கள் வந்து குறிவைக்கப்பட்டதா சொல்லப்படுது. ஏன் சார், என்ன காரணம்? ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம். சார் வணக்கம் கோபி. சார், கடந்த 2 நாட்களாக ரொம்ப பரபரப்பா பேசப்பட்ட ஒரு சம்பவம், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்போடைய நெருங்கிய ஆதரவாளரான சார்லி கிர்க் வந்து ஒரு 3000 பேர் கூடியிருந்த ஒரு பொது மேடையில சுட்டு கொல்லப்பட்டிருக்கார். என்ன சார் காரணம்? இதன் பின்னணி என்ன சார்? ட்ரம்ப்புடைய ஆதரவாளர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். ட்ரம்ப்புக்கு அதிலேயே சுட்டாங்க. ஒரு பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ல கேண்டிடேட்டா நிற்கிறாரு. ஆமா ஆமா, அவர் நல்ல காலம் அந்த நேரத்தில் ஏதோ திரும்பினதால காதோட போச்சு. ஜஸ்ட் மிஸ். அதனால இது ஒன்றும் அமெரிக்காவில் பெரிய விஷயம் கிடையாது. இந்த மாதிரி கொலை முயற்சிகள் அப்படின்றது என்னன்னா, இது வந்து ஹேட் கிரைம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய கருத்துக்கள் வந்து சில பேருக்கு பிடிக்கல. அண்ட் அவர் வந்து அல்ட்ரா கன்சர்வேட்டிவ், பழமைவாத கருத்துக்களை கொண்டவர். அண்ட் அவருடைய எல்லா கருத்துக்களையும் வந்து எல்லாரும் ஏற்றுக்க முடியாது. ஈவன் ரிப்பப்ளிகன் பார்ட்டிலேயே கூட அவருடைய எல்லா கருத்துக்களையும் ஏற்றுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆனால் கருத்தாக பார்க்காம இந்த மாதிரி பண்ணுறது அப்படின்றது தான் வந்து ஹேட் கிரைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சமீபத்தில் அமெரிக்காவில் அதிகரித்திருக்கின்றது. நம்ம ஒரு இந்தியர் வேற இப்போ சமீபத்தில் ரொம்ப கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கார். இதெல்லாம் வந்து அமெரிக்கா எங்கு செல்கிறது அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்புகின்றது. இந்த மாதிரி துப்பாக்கி சூடு, திடீர்னு ஸ்கூலில் வந்து ஷூட் அவுட்டு, இல்லை ஒரு மாலில் ஷூட் அவுட்டு, எவனோ ஒருத்தன் வருவான் காரணம் இல்லாமல் துப்பாக்கி எடுத்துட்டு டப்பட்டப்பட்டப்பட்டன்னு சுட்டுட்டு ஒரு 10 பேரை கொண்டுட்டு போயிடுவான். இதெல்லாம் சர்வசாதாரணமான நிகழ்வு அமெரிக்காவில். ஏன்னா அந்த அளவுக்கு துப்பாக்கின்றது புழக்கம். ஒருத்தருக்கு ஒரு துப்பாக்கி இல்லை, ஊரில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஷோகேஸ் ஃபுல்லாக துப்பாக்கி எடுக்க வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வந்து புழங்குற ஒரு இடம். அப்போ எவனுக்காவது ஒருத்தனுக்கு வெறுப்பு அப்படின்னா ஒன்று வேணாங்க, இப்போ எனக்கு உங்கள் மேலே வெறுப்பு அப்படின்றதுனால அவர் சுட்டாருன்னு கூட வேணாம், வீட்டில் ஏதோ பொண்டாட்டியோட சண்டை அப்படின்னா துப்பாக்கி இருந்து வெளில சுட்டு போகிறது அப்படின்றதெல்லாமும் அங்கே நிறைய நடக்கும். அண்டு சார்லி கிர்க்குடைய கருத்துக்கள் வந்து சில பேருக்கு ஏற்புடையதாக இல்லை. அவர் ஒரு வலதுசாரி ஆதரவாளர்னு கூட சொல்கிறாங்க சார். அதுதான் அவருடைய, அதான் அல்ட்ரா கன்சர்வேட்டிவ் அப்படின்னா உடனே வலதுசாரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வாடவர் ஓகே, ஒரு கருத்து அப்படின்னா நீங்கள் அவர் ஒரு கருத்து சொல்கிறாருன்னா நீங்கள் திருப்பி என்னென்ன பக்கம் இன்னொன்று பேசிட்டு போங்க. அதுக்காக வந்து வன்முறையை கையில் எடுக்கிறது அப்படின்னா அது வன்முறையிலேயே வளர்ந்து உச்சத்தில் இருக்க ஒரு நாடு. ஓகே, ஸோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து அமைதியாக கருத்தால் எதிர்ப்பாங்க அப்படின்லாம் வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இவங்க சொல்கிறாங்க இந்தியாவில் எப்படி இருக்குது, அதில் எப்படி இருக்குது, நீங்கள் அதை பண்ணணும், இங்கே அதை பண்ணணும் அப்படின்னு. முதல்ல உங்கள் ஊரில் என்ன லட்சத்தில் இருக்குது பாருங்கடா, அதுக்கப்புறம் மற்ற ஊரை பற்றி நீங்கள் கமெண்ட் சொல்லலாம். சார், இதாவது ட்ரம்ப்புக்கு ரொம்ப நெருங்கிய தோழியாக இருக்காங்க லாரா லூமர், அப்புறம் வந்து ஆஸ்தான ஆதரவாளர், பொருளாதார நிபுணர் பீட்டர் நவரோ, அவங்கெல்லாம் விட்டு இவரை குறிவைக்கிறதுக்கு என்ன சார் காரணம்? அதுவும் ஒரு 22 வயசு பையன் சார். அது அதாவது இவங்களுடைய விஷயம் வேறு, அவங்களுடைய விஷயம் வேறு. அவர் வந்து இந்த ஹமாஸ் இஸ்ரேல் விஷயம், அதுக்கப்புறம் இந்த எல்ஜிபிடிக்யூன்னு சொல்கிறாங்க இல்லையா, இதிலெல்லாம் வந்து அவருடைய கருத்து, அது வந்து ஓக் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அமெரிக்காவில் வந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அது இன்ஃபேக்ட் பைடன் ஆட்சியில் இருந்தப்போ அது ரொம்ப இதுவாக போச்சுங்க. குழந்தைகள் வந்து சின்ன பசங்க, இன்றைக்கி நம்ம ஓட்டு போடுறதுக்கே 18 வயசு வேணும் அப்படின்னு. ஆமாம், ரைட்டா? ஆனால் சின்ன குழந்தைகள் வந்து நான் வந்து ஆண் இல்லை, நான் பெண் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணால் அதை பெற்றவங்க கூட அதை கேள்வி கேட்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் அங்கே இயக்கங்கள் வந்தது. ஏங்க சின்ன குழந்தைங்க, அதுங்களுக்கு என்ன தெரியும்? இதில் வந்து சில இடங்களில் இதுதான் நிறைய பெற்றோர்களுடைய குற்றச்சாட்டாக இருந்தது. அந்த டீச்சர்ஸை என்ன பண்ணுறாங்க, பசங்க கிட்ட இந்த மாதிரி கருத்தை எல்லாம் விதைக்கிறார்கள். அதனால் இந்த குழந்தைங்க மனசில் இப்படி, ஏன்னா பசங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்கூல் போகிற வரைக்கும் அந்த ஒரு 4-5 வயசு வரைக்கும் எங்கள் அப்பா தான் டாப்பு, எங்கள் அம்மா தான் டாப்பு, அவங்க சொல்கிறது தான் அப்படின்னு இருக்கும்.
அதுக்கப்புறம் ஸ்கூல் போக ஆரம்பித்த பிறகு டீச்சர் சொல்கிறது தான் அப்படின்னு இருக்கும். ஆமாம். காலேஜ் போன பிறகு ஐயா எங்கள் டீச்சருக்கு என்ன தெரியும் அப்படின்னா, அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன பிறகு எங்கள் அப்பனுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு. இது எல்லா நாளிலும் நம்ம பார்க்குற விஷயம் தான். பட் அந்த யங் அண்ட் இம்ப்ரெஷனபிள் மைண்ட்ஸ், அந்த ஒரு 8 வயசு 10 வயசு குழந்தைகளுக்கு வந்து டீச்சர் எதையோ சொல்கிறாங்க, அதை கேட்டுட்டு பெற்றவங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்கிறத எப்படி எடுத்துக்க முடியும்? இதுதான் வந்து அந்த ஓக் கல்ச்சருக்கு எதிரான குரலாக இருந்தது. அதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு. அங்கே ரஷ்யாவில் புட்டின் கட்டன் ரைட்டாக சொல்கிறார், பாருங்க அப்பா அம்மா ஆண் பெண் இவ்வளோதான், இதுக்கு மேலே எதுவும் கிடையாது அப்படின்ட்டார். ட்ரம்ப்பும் அதே மாதிரியான கொள்கையை உடையவர். ஸோ அவருடைய ஆதரவாளர் இந்த கிற்கு. இது சில பேருக்கு பிடிக்கல. அவர் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. ஓகே. ஸோ அதனுடைய விளைவாகத்தான் இந்த கொலை. இதை சில பேர் வந்து பார்த்தீங்களா அப்படின்னு கொலையை பாராட்டிட்டு இருக்காங்க. அது பாருங்க, எந்த ஒரு காரணமாக இருந்தாலும் அது வந்து அந்த கருத்து பிடிக்கலையா, நீங்கள் உங்கள் தரப்பு வாதங்களை வச்சுட்டு போங்க. அதுக்காக வந்து இது மாதிரி கொலை பண்ணுறது அது சரி. அமெரிக்காவில் இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அகிம்சையை பற்றி அங்கே போய் பேச முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? வாய்ப்பே இல்லை. தொடர்ந்து டொனால்டு ட்ரம்ப்புடைய ஆதரவாளர்கள் வந்து குறிவைக்கப்பட்டதா சொல்லப்படுது. ஏன் சார், என்ன காரணம்? இந்தியா மீதான அவர் வெறுப்பை புகழ்றதால, வெறுப்பை உமிழ்றதால அவருக்கு எதிர்ப்பு அங்கே அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இந்த மாதிரி எதிர்ப்புகளுக்கும் இந்திய எதிர்ப்புக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. சொல்லப்போனால் அங்கே வந்து இப்போ இந்தியர்களுக்கு எதிரான ஒரு வெறுப்புணர்வுன்றது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. சமீபத்தில் ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இமிகிரன்ஸ் இவங்களெல்லாம் வெளில அனுப்பி, குறிப்பாக இந்தியர்களை குறிவைத்து அங்கே இருக்கவங்கெல்லாம் வந்து இந்தியன்ஸ்லாம் அவங்க குரூப்புக்குள்ளே ஷேர் பண்ணியிருந்தாங்க. சமீபத்தில் தான், ஒரு வாரத்துக்கு முன்னாடி. ஆமாம், சமீபத்தில் ஆஸ்திரேலியாவில் கூட போகிறாங்க இந்தியர்களுக்கு எதிர்க்க. அதான் அவங்க இந்தியன்ஸ்லாம் அவங்க குரூப்புக்குள்ளே ஷேர் பண்ணியிருந்தாங்க, இந்த தேதியில் வெளில போகாதீங்க அப்படின்னு. பாருங்க, இதில் வந்து இல்லீகல் ஏலியன்ஸ் வேறு, லீகல் இமிகிரன்ட்ஸ் வேறு. இதில் வந்து இமிகிரன்ட்ஸ் வேறு, செட்டிலர்ஸ் வேறு. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ வழக்கமாக என்ன சொல்லுவாங்க, என்ன நீங்கள் வந்து இமிகிரேஷன்லாம் எதிர்க்கிறீங்க, அமெரிக்கா இஸ் அ கண்ட்ரி ஆஃப் இமிகிரன்ட்ஸ் அப்படின்வாங்க. அதுக்கு ஒரு ரொம்ப அழகாக பதில் சொன்னாங்க. இல்லை, இமிகிரன்ட்ஸ் வேறு, செட்டிலர்ஸ் வேறு. செட்டிலர்ஸ் யார் அப்படின்னு சொன்னால், ஆரம்ப காலத்தில் அது வெறும் காடு மேடாக இருந்த காலகட்டங்களில் மற்ற நாடுகளிலிருந்து வந்து இங்கு குடியேறி அந்த நிலத்தை பண்படுத்தி அதை வந்து விவசாயத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணி பண்ணையை வளர்க்குறது, மாட்டை வளர்க்குறது, இப்படி நாட்டை உருவாக்கியவர்கள் செட்டிலர்ஸ். ஓகே. அமெரிக்காவில் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல நாடுகளில் இருந்தும் வந்தாங்க. அது மிகப்பெரிய நாடு, அவ்வளோ பெரிய லேண்ட் மாஸ். ஸோ நிறைய இடம் இருந்தது. மற்ற நாடுகள் அப்போ இந்த அளவுக்கு ஜனத்தொகையும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. பட் ஸ்டில் அங்கே நமக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தவங்க, அவங்க வந்து அதை இந்த மண்ணை பண்படுத்தி அதெல்லாம் கொண்டு வந்தாங்க, செட்டிலர்ஸ் அப்படின்னு. அடுத்தது இமிகிரன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிக்க போகிறவங்க, வேலைக்காக போகிறவங்க, லீகலாக போகிறவங்க. ஆனால் செவரேறி குச்சி போகிறவங்க அவங்களால தான் நாடு வளப்படுகின்றது அப்படின்னா எப்படிங்க? பிஹெச்சி முடிச்சிட்டவர் செவரேறி குச்சி போவாரா? அவர் ப்ராப்பராக அப்ளை பண்ணி தானே போவார். அப்போ இந்த வித்தியாசம் தெரியுது இல்லையா? இது புரியாமல் சில பேர் கூத்தரிச்சிட்டு இருக்காங்க. அமெரிக்காவில் சரி, இப்போ அமெரிக்காவில் நீங்கள் இது மாதிரி சொல்கிறீங்களே, ஐம் சாரி, ஆஸ்திரேலியாவில் அங்கேருந்து அபாரிஜின், அந்த பூர்வ குடி மக்கள், ஓகே, அவங்களெல்லாம் தள்ளிட்டு இன்னைக்கு இருக்காங்களே சோகால்டு வெள்ளைக்காரங்க, அவங்களெல்லாம் யார் எப்படி வந்தாங்கன்ற சரித்திரத்தை எடுத்து பார்த்தா வாந்தி வரும். இப்போ இந்தியர்களை வெளில போ அப்படின்னு சொல்கிறீங்க, யாராவது சட்டவிரோதமாக வந்தானா? எல்லாமே லீகலாக தானே வந்திருக்காங்க. அப்போ வேணாம்ப்பா, வந்து இங்கே யாரும் வரக்கூடாது அப்படின்னா அந்த வேலைகளால் நாங்களே பார்த்துக்கிறோம். அதையா செய்ய, ஓகே, நீயும் செய்ய மாட்டேன், அடுத்தவனையும் செய்ய விட மாட்டேன் அப்படின்னா இது இந்த வேலை வெட்டி இல்லாத புறம்போக்குங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்களுடைய வேலை தான் இது. இந்த மாதிரி ஒரு ஹேட் கிரைம் அப்படின்றது ஒரு வெறுப்பை உருவாக்கி விடுகின்றது. அதுவும் இங்கே ட்ரம்ப் வந்துட்டார் அப்படின்னும் போது, என்ன உங்கள் சொக்காயில் கூட ஸ்வஸ்திக் சின்னம் மாதிரி இருக்குது, ஹிட்லர் மாதிரி, அந்த மாதிரி தான் அவர் பண்ணதை இன்னைக்கு வேற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சார், சார்லி கிர்க்குடைய மனைவி எரிகா சொல்லியிருக்காங்க, டர்னிங் யூஎஸ்ஏவுடைய இயக்கத்தை நாங்கள் மரணிக்க விட மாட்டோம், அதை தொடர்ந்து செயல்படுத்துவோம் அப்படின்ற போல சொல்லியிருக்காங்க. இதை பற்றின உங்களை பார்வை என்ன சார்? அது பாருங்க, இது வந்து சாதாரணமாக நடக்கிறது தான். ஒரு கருத்தை முன்வைத்து ஒருத்தர் இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு இயக்கம் அப்படின்னும் போது அதை சார்ந்தவர் யாராவது இந்த மாதிரி ஆட்சின்னு சொன்னால் மற்றவங்க அதை வழி நடத்துவது அப்படின்னு. பட் காலப்போக்கில் அதுக்கு என்ன விதமான சப்போர்ட் இருக்குது? அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல இயக்கங்கள் அப்பப்போ வரும், ஒரு மாதிரி பீக்குக்கு போகும், அதுக்கப்புறம் காணாமல் போகும். அதெல்லாம் வந்து ஒரு பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி, எதுவுமே நிலையாக அங்கே இருந்ததில்லை. இந்த அமைப்பு ஆனால் பெரிய தாக்கத்தை உண்டாக்கி இருக்கோ? அப்படி இல்லைங்க. அந்த பக்கம் ஓக் கல்ச்சர் அப்படின்றது அது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கின்றது. அதுக்கு ரியாக்ஷனாக இந்த இயக்கம் இது அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறது தான். இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் ஹிப்பி கல்ச்சர்னு இருந்தது அமெரிக்காவில்.
இன்னைக்கு அது எங்கே இருக்குது சொல்லுங்கள்? பெருசாக பேசப்பட்டது ஓகே. இன்னைக்கு ஒன்றுமே கிடையாதுல்ல. அதெல்லாம் அது பாட்டுக்கு எப்படி ஃபேஷன் மாறுதோ அந்த மாதிரி இதுவும் மாறிட்டு இருக்கும். ரொம்ப நன்றி சார் உங்களுடைய ஆரோக்கியமான விவாதத்திற்கு. நன்றி கோபி. உங்க வீடு அரண்மனை மாதிரி இருக்கணும்னு ஆசையா? டீக் 42 உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த ஒரே கடை. வந்து பாருங்க, பிடிச்சத வாங்குங்க.